வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி நாம விரிவாக அலச போறோம். டாடா ஐஐஜி, அக்ஷயா புரோக்கர்ஸ், இஃப்கோ டோக்கியோ இந்த மாதிரி நிறுவனங்களோட இன்சூரன்ஸ் பாலிசிகளை பார்த்தாலே யாருக்கும் எளிதில் புரியாத அளவுக்கு அவ்ளோ சிக்கலா இருக்கும் இல்லையா? அதையெல்லாம் சுக்கு நூறா உடைச்சி ரொம்ப எளிமையா நமக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய ஒரு தெளிவான அறிவா மாற்றுவதுதான் இன்னைக்கு நம்மளோட நோக்கம். வாங்க, இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கே ஒரு பெரிய நஷ்டம் வந்தா உங்க பிசினஸ் அதை தாங்குமா? பல வருஷமா சிறுக சிறுக சேமிச்சு உங்க உழைப்பெல்லாம் கொட்டி நீங்க உருவாக்குன சாம்ராஜ்யம் அது. அங்க இருக்கிற குடவுன்ல ஒரு பெரிய தீ விபத்தோ இல்ல எதிர்பார்க்காத ஒரு வெள்ளமோ வந்தா என்னாகும்? அத்தனை வருஷ உழைப்பும் ஒரே நொடியில அழிஞ்சிடும்ல. இந்த மாதிரி எதிர்பாராத பேரழிவுகள்ல இருந்து உங்க வாழ்வாதாரத்தை காப்பாத்துற ஒரு மாபெரும் பாதுகாப்பு வலை தான் இந்த இன்சூரன்ஸ். இது வெறும் பேப்பர் கிடையாதுங்க, உங்க பிசினஸோட உயிர்நாடி. சரி, இதை எப்படி அணுகலாம்னு பாப்போம். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் நாம 5 எளிய பகுதிகளா பிரிக்கலாம். 1. முக்கிய அச்சுறுத்தல். 2. காப்பீட்டின் பாதுகாப்பு. 3. தவிர்க்கப்படும் முக்கிய அம்சங்கள். 4. பிரீமியம் மற்றும் விலை. 5. கிளைம் நடைமுறைகள். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா ஒவ்வொன்றாக பார்க்கலாம். பகுதி 1. முக்கிய அச்சுறுத்தல். அதாவது, உங்களுக்கு இப்போ ஏன் பாதுகாப்பு தேவை? இன்னைக்கு இருக்கிற நெருக்கடியான நகரங்கள், அளவுக்கு அதிகமான மின்சார பயன்பாடு, அப்புறம் வேலை செய்யற இடங்கள்ல இருக்கிற ஆபத்துகள், இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் ஃபயர் அண்ட் ஸ்பெஷல் பெரல்ஸ் காப்பீடுங்கிறது எந்த ஒரு பிசினஸ்க்கும் அத்தியாவசியமான ஒண்ணு. ஒரு சின்ன ஷார்ட் சர்க்கியூட் கூட உங்க மொத்த உழைப்பையும் காலி பண்ணிடுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நாம ஏதோ காற்றிலிருந்து செய்திகளை பேசலைங்க. ஐஎஃப்எஃப்சிஓ டோக்கியோவோட அதிகாரப்பூர்வ லகு உத்யோக் பாலிசி ஆவணத்துல இருக்கிற உண்மையான விதிகளையே நாம இன்னைக்கு நேருக்கு நேர் பார்க்க போறோம். வழக்கமா இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்கம் பக்கமா புரியாத சட்ட வார்த்தைகள்ல இருக்கும். ஆனா அதை அப்படியே உடைச்சு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஒரு பாலிசிதாரரா நம்ம உரிமைகள் என்னன்னு நமக்கு முழுசா தெரியும். 50 கோடி ரூபா, இது சும்மா ஒரு நம்பர் இல்லைங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லகு உத்யோக் பிரிவின் கீழ உங்க கட்டடம், மிஷின்கள், சரக்குகள்னு உங்க பிசினஸோட எல்லா சொத்துக்களையும் சேர்த்து அதிகபட்சமா இன்சூரன்ஸ் பண்ணக்கூடிய மதிப்பு இதுதான். உங்க பிசினஸோட மொத்த மதிப்பு 50 கோடியை தாண்டிடுச்சுன்னா நீங்க இந்த பாலிசியை விட்டுட்டு இன்னும் பெரிய லெவல் பாலிசிக்கு மாறணும். அதனால உங்க சொத்தோட தற்போதைய மதிப்பை சரியா கணக்கிடுறது ரொம்பவே முக்கியம். அடுத்ததா பகுதி 2, காப்பீட்டின் பாதுகாப்பு. இந்த கடினமான வார்த்தைகளுக்கு பின்னால என்னதான் அர்த்தம் இருக்குன்னு பாத்துருவோம். வெறும் கட்டடங்களுக்கு மட்டுமில்லாம உங்க ஃபேக்டரி மிஷின்கள், தளவாடுங்கள், குடோன்ல இருக்கிற மூலப்பொருட்கள், விற்பனைக்கு தயாரா இருக்கிற பொருட்கள்னு ஒவ்வொன்றும் எப்படி பாதுகாக்கப்படுதுங்கிறத இப்போ தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த சராசரி விதி, அதாவது ஆவரேஜ் கிளாஸ். இதை ஒரு சின்ன உதாரணம் மூலமா சொல்றேன். உங்க சொத்தோட உண்மையான மதிப்பு 10 லட்சம்னு வச்சுப்போம். ஆனா பிரீமியம் தொகையை கம்மி பண்றதுக்காக அது 5 லட்சத்துக்கு மட்டும் நீங்க காப்பீடு செஞ்சிருக்கீங்க. அதாவது பாதிக்கு பாதி. நாளைக்கு ஒரு நஷ்டம் வரும்போது நீங்க 5 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாலும் அந்த 5 லட்சம் உங்களுக்கு முழுசா கிடைக்காது. உங்க இழப்பீட்டு தொகையும் அதே மாதிரி சரிபாதியா குறைக்கப்படும். அதனால சொத்துக்களை குறைத்து மதிப்பிடுறது நீங்களே உங்களுக்கு ஒரு பெரிய அபராதம் விதிச்சுக்கிற மாதிரி தான். இப்போ இந்த 2 வார்த்தைகளுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை பார்ப்போம். உங்ககிட்ட 10 வருஷ பழமையான ஒரு மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு விபத்துல அது எரிஞ்சிடுச்சு. நீங்க சந்தை மதிப்பு, அதாவது மார்க்கெட் வேல்யூ பாலிசி எடுத்திருந்தா அந்த 10 வருஷ தேய்மானத்தை கழிச்சு விட்டு மீதி இருக்கிற ரொம்ப குறைவான தொகையை தான் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கொடுக்கும். ஆனா மறுசீரமைப்பு மதிப்பு அல்லது ரீஇன்ஸ்டேட்மெண்ட் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு டைம் மிஷின் மாதிரி. சேதமடைந்த அதே மிஷினை புதுசா வாங்குறதுக்கு தேவையான முழு தொகையையும் அது உங்களுக்கு அப்படியே கொடுக்கும். அதனால பாலிசி எடுக்கும்போதே இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். டாடா ஏஐஜி மாதிரியான கம்பெனிகள்ல உங்க தேவைக்கேத்த மாதிரி பல வகையான பாலிசிகள் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற சொத்துக்கு மட்டும் ஸ்பெசிபிக் பாலிசி எடுக்கலாம். அதுவே உங்க பிசினஸ் பல நகரங்கள்ல கிளைகளா பரவி இருந்தா அத்தனை இடங்களுக்கும் சேர்த்து ஒரே பாதுகாப்பா ஃப்ளோட்டிங் பாலிசியை தேர்ந்தெடுக்கலாம். ஒருவேளை தீபாவளி மாதிரியான பண்டிகை காலங்கள்ல மட்டும் உங்க குடோன்ல சரக்கு அதிகமாகும்னா அந்த மாறுபாடுகளுக்கு ஏத்த மாதிரி செயல்படுற டிக்ளரேஷன் பாலிசி உங்களுக்கு கச்சிதமா பொருந்தும். உங்க பிசினஸோட தனித்துவமான தேவைகளை புரிந்து கொண்டு சரியான பாலிசியை தேர்ந்தெடுக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். இப்போ நாம பகுதி 3க்கு வந்துட்டோம். தவிர்க்கப்படும் முக்கிய அம்சங்கள். சுருக்கமா சொல்லணும்னா, எதற்கெல்லாம் காப்பீடு கிடையாது, ஒரு இன்சூரன்ஸ் எதற்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குதுங்கிறத விட எதற்கெல்லாம் பாதுகாப்பு தராதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்பவே முக்கியம். இதுல உஷாரா இல்லைன்னா கடைசில நாம தான் ஏமாந்து நிப்போம். முதல்ல தீ விபத்து மட்டுமில்லாம
வேற எதற்கெல்லாம் இங்க பாதுகாப்பு இருக்குன்னு பாப்போம். தீ விபத்து காப்பீடுன்னு இதுக்கு பேர் இருந்தாலும் இது ஒரு பெரிய கொடை மாதிரி உங்கள பாதுகாக்கும். ஒரு பெரிய லாரி உங்க கடையோட சுவர்ல மோதிடுச்சு, இல்ல கலவரம் நடக்குது, அல்லது திடீர்னு பெய்த பெருமழையால உங்க குடோனுக்குள்ள தண்ணி புகுந்துடுச்சு. இப்படி பல சூழ்நிலைகளை கற்பனை பண்ணி பாருங்க. புயல், சூறாவளி, வெள்ளம் மாதிரியான பலவிதமான இணைக்கப்பட்ட ஆபத்துக்களுக்கும், அதாவது எலைட் பெரல்ஸ்க்கும் இந்த நிலையான பாலிசில முழு பாதுகாப்பு இருக்கு. ஆனா இங்க நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வித்தியாசம் இருக்கு. எதிர்பாராத விபத்துகள், இயற்கை சீற்றங்கள், இதுக்கெல்லாம் முழு பாதுகாப்பு உண்டு. அதே சமயம் அணு ஆயுத போர், இல்ல நீங்களே வேணும்னு உங்க பொருளை சேதப்படுத்துறது, அப்புறம் இயற்கையான நாள்பட்ட தேய்மானம் அல்லது மாசு அடைதல், இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனி பொறுப்பேற்காது. இதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள். காப்பீடுங்கிறது எதிர்பாராத விபத்துகளுக்காக தரப்படுற ஒன்னே தவிர நிச்சயமா நடக்கும்னு தெரிஞ்ச தேய்மானங்களுக்கு கிடையாது. அடுத்ததா பகுதி 4, பிரீமியம் மற்றும் விலை. இது முழுமையா உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. நம்ம எல்லாரும் அதிகமா யோசிக்கிற விஷயமே இதான் இல்லையா? உங்க சொத்து இருக்கிற இடம், கட்டிடத்தோட தன்மை, இது எல்லாம் வச்சு அடிப்படை பிரீமியம் முடிவானாலும் அந்த தொகையை கணிசமாக குறைக்கக்கூடிய ஒரு பெரிய அதிகாரம் உங்க கையில தான் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? டாடா ஏஐஜி ஆவணங்கள்ல ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. நீங்க எடுக்கிற சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உங்க பிரீமியத்தை கணிசமாக குறைக்கும். அதாவது சரியா வேலை செய்யற ஃபயர் அலாரங்களை மாற்றுறது, தீயணைப்பு கருவிகளை தவறாம பராமரிக்கிறது, மின் இணைப்புகளை பாதுகாப்பா வச்சுக்கிறது, இதெல்லாம் செஞ்சா போதும். இதன் மூலமா நீங்க வெறும் பாலிசி வாங்குற ஒரு ஆளா மட்டும் இல்லாம ஒரு ஆக்டிவ் ரிஸ்க் மேனேஜரா, அதாவது சிறந்த இடர் மேலாளரா மாறுறீங்க. எப்பவுமே பாதுகாப்பான கட்டிடங்களுக்கு பிரீமியம் கம்மிதாங்க. இப்போ நாம இந்த அலசலோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, கிளைம் நடைமுறைகள். இதுதான் உங்க பாதுகாப்பு வலையோட உண்மையான சோதனை. ஒரு பேரிடர் நடக்கும்போது நாம எப்படி செயல்படணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் அந்த நெருக்கடியான நேரத்துல நமக்கான இறுதி ஆயுதம். ஒருவேளை எதிர்பாராத விதமா ஒரு விபத்து நடந்தா கொஞ்சம் கூட பதற்றப்பட வேண்டாம். இதுக்கான முறையான காலவரிசை ரொம்ப தெளிவா இருக்கு. படி 1, விபத்து நடந்த உடனே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தகவல் சொல்லிடுங்க. படி 2, அவங்க அனுப்புற மதிப்பீட்டாளர், அதாவது சர்வேயர் நேர்ல வந்து சேதங்களை அளவிடுவார். படி 3, சேதமடைந்த பொருட்களுக்கான பில்கள், ஆவணங்கள், மதிப்பீடுகளை சரியா சமர்ப்பிக்கணும். இந்த ஆவணங்களை எல்லாம் நீங்க சரியா கொடுத்துட்டா படி 4, எந்த சிக்கலும் இல்லாம உங்க இழப்பீட்டுத் தொகையை கம்பெனி உடனே வழங்கிடும். கடைசியா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புறேன். உங்க பிசினஸ் உண்மையிலேயே முழுமையா பாதுகாக்கப்பட்டிருக்கா, அல்லது போதிய காப்பீடு இல்லாம ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்கா? உங்களையே நீங்க கேட்டுக்கோங்க. இன்னைக்கே உங்க இன்சூரன்ஸ் பாலிசிகள் எடுத்து பாருங்க. சரியான பாதுகாப்பு இருக்கான்னு உறுதி செஞ்சுக்கோங்க. ஏன்னா சரியான அறிவு தான் சிறந்த பாதுகாப்பு. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன்.